வணக்கம் மக்களே, ஐ அம் டாக்டர் பவித்ரா செல்வன். ஸோ இன்னைக்கு சவுத் இந்தியன் சைடு இருக்கக்கூடிய ஹெல்தியான டேஸ்டியான சில பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் டேஸ்ட்டு சிலதை காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய 7 ரெசிபி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் சில ஆல்ட்ரேஷன்ஸ் மட்டும் பண்ணாலே போதும். நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்லாம் அண்ட் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம். உங்கள் சுகருமே கண்ட்ரோலில் இருக்கும். பிகாஸ் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், ஹை ஃபைபர் கண்டென்ட் அண்ட் நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது. அதனால ரொம்பவே நல்லது. ஃபர்ஸ்ட் கம்பு தோசையை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை பேர்ல் மில்லட் தோசைன்னு சொல்லுவாங்க. ஏன் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இது நல்லதுன்னா, கம்புல நம்ம சாப்பிடக்கூடிய ரைஸை விட கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி அண்ட் ஃபைபருமே ரொம்பவே அதிகம். கம்பு தோசை சாப்பிடும் போது சுகர் ஸ்லோவா தான் பாடியில ரிலீஸ் ஆகும். சுகர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரேக்ஃபாஸ்டே எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் ராகில இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புட்டு பத்தி தான் சொல்ல போறேன். இதை ஃபிங்கர் மில்லட் ஸ்டீம்டு கேக்னு சொல்லலாம். இது ஏன் டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னா, இதுல ஃபைபர் அண்ட் கால்சியம் கண்டென்ட் ரொம்பவே அதிகம் அண்ட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி. ஸோ சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். புட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த ஆயிலும் ஆட் பண்ணாம ஸ்டீம் அண்ட் வாட்டர்ல செஞ்சு சாப்பிட்றதுனால அது இன்னுமே ஹெல்த்தியா இருக்கும். இதுல வெல்லம் சர்க்கரை சேர்த்து சாப்பிடாம வெஜிடபிள் குருமா, வெஜிடபிள் கறி சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு நல்லது. நெக்ஸ்ட் திணை அரிசி, சாமரிசில இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வெண்பொங்கலை பத்தி தான் சொல்ல போறேன். இதை ஃபாக்ஸ்டைல் மில்லட் அண்ட் லிட்டில் மில்லட்னு சொல்லுவாங்க. இது ஏன் டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு ரொம்பவே நல்லதுன்னா, இதுல கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, ஃபைபர் கண்டென்ட் அதிகம், மெக்னீசியம் நல்லாவே இருக்கு அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்மே ரொம்பவே அதிகம். இது டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, வெயிட் லாஸ் பண்ணணும் இல்ல நம்ம பாடி ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுல மூந்தால் ஆட் பண்றதுனால ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமே கொடுக்கும் அண்ட் சீரகம் டைஜஷனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். பருப்பு வெரைட்டில இருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தோசையை பத்தி தான் சொல்ல போறேன். இதை மிக்ஸ்டு லென்டில் தோசைன்னு சொல்லுவாங்க. இதுல ஆட் பண்ணக்கூடிய பருப்பு என்னன்னா, துவரம் பருப்பு, பாசி பருப்பு, கடலைப்பருப்பு அண்ட் உளுத்தம் பருப்பு அண்ட் வேணும்னா கொஞ்சோண்டு அரிசி ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஆட் பண்ணாமையே விட்டுறலாம். அப்போதான் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கும், ஃபைபர் அதிகமா இருக்கும் அண்ட் ப்ரோட்டீன் கண்டென்ட்டுமே இதுல அதிகமா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்மெண்ட் பண்ணி பண்றதுனால டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அண்ட் நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்குமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி அடை தோசை ப்ரிப்பேர் பண்ணும் போது கிட்ஸுக்குமே கொடுக்கலாம். ஸோ அது ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. அடுத்து சொல்லக்கூடிய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வெஜிடபிள் உப்புமா. அதாவது யூஸ்வலா செய்யக்கூடிய ரவை உப்புமா மாதிரி இல்லாம உடஞ்ச கோதுமை இல்லை வரகரிசி, சாமரிசி, குதிரைவாளி இதுல இருந்து செய்யும் போது ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் இது கூட நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும் போது டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக சாப்பிட்ற உப்புமா மாதிரி இல்லாமல் நல்லாவே இருக்கும். இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி, ஃபைபர், ப்ரோட்டீன் எல்லாமே அதிகம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் டயபெட்டிஸ் கொள்ளுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இட்லி ஆர் தோசை. இதை ஹார்ஸ் கிராம் இட்லி ஆர் தோசைன்னு சொல்லுவாங்க. கிராம் பவர் ஹவுஸ் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதில் ப்ரோட்டீன், ஃபைபர் ரொம்பவே அதிகம் அண்ட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே கம்மி. டயபெட்டிஸ் பேஷண்ட் மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம். பிகாஸ் இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோவா பசி எடுக்காது. அடுத்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா பழைய சோறு கஞ்சின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்ம சாப்பிட்ற அரிசி மாதிரி சாப்பிட மாட்டாங்க. இந்த வரகு, சாமை, குதிரைவாளி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. போன சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுருவாங்க. அப்படி சாப்பாடு ஃபர்மெண்ட் ஆகிறனால அதில் நியூட்ரிஷன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாகும் அண்ட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்பவே குறைஞ்சிரும். இந்த மாதிரி கஞ்சி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. ஸோ சத்துள்ளதாக ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் சுகர் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி டிப்ஸ் வேணுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.